ஷெல்ஃபு மேல இருக்கும் தெய்வங்களே, உங்களுடைய அருளும் ஜனக உங்களுடைய ஆதரவும் இருந்தா தான் ஏன் பொழப்பு நல்லபடியா நடக்கும். காலங்காத்தால கல்லாப்பட்டியில கலகலன்னு சில்லறையா வந்து குவியணும். கடன் சொல்லாம கை நிறைய காசோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வரணும். கீழ்வானம் செவந்து ரொம்ப நேரம் ஆக போகுது. இவனுக்கு இன்னும் போதையே தெரியல போல இருக்கு. என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு வரான். யோ பன்னீர், நீ வச்சுன்னு தம்மா துண்டு டீ கடை பெரிய உடிப்பு ஹோட்டல் ஓனர் ரேஞ்சுக்கு போஸ் கொடுத்துனுற. ஏண்டா இந்த காவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா வேணும்? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. ஸ்ட்ராங்காவா? ஏற்கனவே தான் ஸ்ட்ராங்கா உள்ள போயிருக்குதே, அப்புறம் எதுக்கு இது? அந்த ஸ்ட்ராங்கோட இந்த ஸ்ட்ராங்க போட்டா லைட் ஆயிடும். லைட் ஆகாது, டைட் ஆயிடும். இரு தரேன். கத்தால கண்ணால குத்தாத கனதுகார குடி பெரு துளி ஊத்தி குடி கத்தால கண்ணால். ஏண்டா தண்ணி அடிக்கும் போது நீட்டா உட்காந்துக்கிட்டு அடிக்கிறீங்க, டீ அடிக்கும் போது மட்டும் நீட்டிக்கிட்டு படுத்துருவீங்களா? ஏ குருவி குருவி, ஏய் கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? சொம்பு கழுவிந்த. சொம்பா? இந்த மூதேவியை எழுப்பி இந்த டீ அவங்கிட்ட கொடு. எழுந்திரியா? டா டீ எழுந்திரு. குடி. என்னது? டீ. டீயா? பின்ன அப்பா மூஞ்சியும் முகரையும் பாரு. முதலாளி துப்புறோம். துப்புறானா வாந்தி எடுக்கிறானான்னு பாடுறா. டீ ஆடாது. பின்ன சரக்குலயே நாங்க தண்ணி ஊத்தாம ராவா அடிப்போம். நீ என்னடான்னா டீல தண்ணியை ஊத்தி கொடுத்துருக்க. டீ போட்டு வேணும்டா. யோ மாஸ்டர் தாயா. மாஸ்டர்? டேய் நான் குடிச்சிருக்கனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? மாஸ்டர் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அவனே மாஸ்டர் இப்ப டீ போட்டு தரணும், இல்ல இங்க ரணகாலம் ஆயிடும். முதலாளி டீக்கு காசு கொடுக்காம சாஞ்சிட்டான். விதிடா விதி. வியாழக்கிழமை அதுவா இந்த வீணா போனவன் விவகாரம் பண்ணிவிட்டான். இன்னைக்கு வியாபாரம் உருட்டா மாதிரிதான். ஏடா எங்க போய் தொலைஞ்சா உன் மாஸ்டரு? எனக்கு 10 ரூபாய் விழுந்திருக்கு. 10 ரூபா தனிச்சுல இப்போ பிள்ளை பிறக்கும் போதே தனிச்சுல சொல்லுது. எல்லாரும் பணத்தை ஏன் எடுத்துருவாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட பிடிச்சு ஓடுதாமா. இதா ஓடு. மற்றவங்களுக்கு பரிசு விழுந்து காசு நமக்கு ஆரம்பிச்சு அவங்களுக்குலாம் போகுது. அண்ணே எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கண்ணே. தாரேன் தெரிஞ்சது முருகா, பரிசு விடாம பாத்துக்கோ. அப்பா வேடப்பா, நீ தான் என்ன காப்பாத்து. இவனுக்கு நல்ல யோகத்தை கொடு. சரண்டு ஏய் ஏற காலமாடு சண்டைக்கு போறதுனால காரை வச்சு தரைய கரெக்ட் சொல்லணுமா? அதே மாதிரி சொல்லுது. நீ சொல்றத சொல்ல நம்பர் எழுதுவோமே, மெதுவா சொல்லுடா. அண்ணே 19ண்ணே. கொண்டா பாப்போம். ஏல 19 100 ரூபா. ஏல நல்ல யோகார பேரா இருக்க. இன்னும் சொல்லிட்டு வேணாம் எனக்கு கொடுத்துருங்க. நல்லது காலம் இல்ல. இந்தா. யாருக்குண்ணே வேணும் பணம்? படத்தை கொடுங்கண்ணே. ஏல 100 ரூபா விழுந்திருக்கு, நீ படத்தை கேட்க? அண்ணே படத்தை மட்டும் கொடுங்கண்ணே. ஏல இந்த படத்தை பார்த்து தான் வாலி பேக்கலாம் சொல்றதுக்கு வரான். அந்த படத்தை வச்சு என்ன செய்ய போற? எனக்கு படம் தான் வேணும்ண்ணே. ஏல உனக்கு லூசா? ஏல புழைக்க தெரியாத பேரா இருக்க. அந்த நடிகை படத்தை கொண்டு போய் என்ன செய்ய போற? ஏல சொன்னா கேட்க மாட்டியா? குடி. ஒரு நிமிஷம், பணத்தை விட்டு போ. அண்ணே எனக்கு எதுவும் ஓசியில வாங்கி பழக்கம் கிடையாது. படத்துக்கு பணத்தை வச்சுக்கோங்க. இந்த பேர் ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கா? முதலாளி இப்பதான் கடையை திறந்தீங்க, அதுக்குள்ள கழுவி விடுறீங்க. இன்னைக்குனே கடை லீவா? வாய மூடுற. டேய் காலங்காத்தால கருமாந்திரம் பிடிச்ச ஒருத்தன் நம்ம கடைக்கு வந்தான். அண்ணே 2 போண்டாவும் ஒரு டீயும் கொடுங்கன்னு. அடே காலங்காத்தால வெறும் வயிற்றுல போண்டா வேண்டாண்டான்னு கதறின கெஞ்சின, கேட்கலையே. நம்ம கடை போண்டாவை தின்னுட்டு நம்ம கடையிலேயே வாங்கி எடுத்துட்டு போயிட்டான். அதான் கழுவிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் கழுவி விடுங்க. நக்கலா?
சூப்பர். மாஸ்டர் ஒரு ஈ போடவா இல்ல 2 ஈ போடவா? என்னது ஈ போடுறியா? அந்த கடையில தொல்லை தங்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நீயுமா? அண்ணே, ஒரு ஈனா டீ, 2 ஈனா காஃபி. உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, பையன் ரொம்ப விவரமா தான் இருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப விவரமானவன் தான். டேய், பால் இருக்கடா? தீந்துருச்சு முதலாளி. டேய், இந்த வயசுல உன் முன்னால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உனக்கு தெரியல. ஆனா பின்னால மட்டும் பொம்பளை போட்டோவா ஒட்டி வச்சிருக்கிற. போய் வாங்கிட்டு வாடா. ம். நில்றா. எங்க போயிட்டு வர? விட்டு படம் பார்த்துட்டு வரேன். என்ன படம் பார்த்த? யார் வீட்டுல பார்த்த? பூக்கராக்கா வீட்டுல. ஆ, பூக்காரி வீட்லயே பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட கம்னு இருங்க முதலாளி. புது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போனாங்களா, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டி, அது ட்ரெய்லர்ரா. படா. ஏதோ ஒரு முதவி. நடைய பாரு, மலச்சிக்கல் வந்த மசனக்குடி யானை மாதிரி. ஏ குருவே, இங்க வா. என்ன முதலாளி? எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி 2 மசால் வடையும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வா போ. சரிங்க முதலாளி. இரு. ஏண்டா, பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி, பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி. நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்ல. ஆ, அது சீக்கிரம் பாலை காய்ச்சு. முட்டா பயல யோ இரியா, பால்காரன் இங்க வா. காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிறேன் இல்ல? அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லைங்கிறியாம? நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். இப்போ உன் கடையில் தானே பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ, அது பால் இல்லைங்க, மோர். அது லூசு பயலெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சை பண்றீங்களே. மோரா? டேய், முதல்ல அதை எடுத்து கொடு. போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இவெல்லாம் ஒரு மாஸ்டர். இரு, பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். கடையில் யாரும் இல்லையா? என்ன வேணும்? மாலை என்ன விலை? 250 ரூபாய். 250? நான் ஒரு மாலைக்கு தான் விலையை கேட்டேன். நானும் ஒரு மாலைக்கு தான் விலையை சொன்னேன். சரி, கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா? 2 பேத்துக்கு தான். எங்களுக்கும் தெரியும், கல்யாணம் உன் பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு தான். சரி, மாலை வாட்டின மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. மாலை வாடி இருக்கா? நீயே வாடின மாதிரி தான் இருக்க. உன் மூஞ்சிக்கு இதே அதிகம். காசை கொடுத்துட்டு போயா. மாலை வாங்கியாச்சு, பொண்ணு எங்க போய் தேடுறது? இவன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கேடு, சொட்ட தலைய. என்னக்கா, சங்கீதாக்கா, என்ன மாஸ்டர்? பூவெல்லாம் வாடி போயிருக்கு. வாடி போகாம இருக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் சரி குடிக்கிறேன். தண்ணி தெளிச்சு வை. உனக்கு தான் தண்ணி தெளிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்ன மாஸ்டர் இன்னைக்கு லேட்டா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பூ வரலையே. இங்க யார் இதை வச்சா? ஓகே. ஓகே. இந்த ஹால்ஸ் இது எதுக்கு? இல்ல 50 பைசா சில்லற இல்ல, அதான். ஓஹோ, அப்படியா? அப்படித்தான். சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணாச்சே, எங்க முதலாளி 100 முந்திரி பருப்பா என்ன சொன்னாரு? இல்ல பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லம்டா. சரி, பணத்தை கொடு.
அத நான் சொல்லணும். ஆ, 100. இந்தா அதேண்டா பிரிக்க கொட்டிருண்டா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எதுக்குடா என்னணும்? 100 சரியா தான் இருக்கு, எடுத்துட்டு போ. 1 2 3. அண்ணாச்சி யாரை ஏமாத்துறீங்க? நான் யார் தெரியுமா? அவன் பெரிய அம்பானி, உனிமே தெரியுதுக்கு பாயமரம் தானே. இத முதல்ல எண்ணுங்க. அதே மாதிரி என்னணும்? 100 சரியா தான் இருக்கு, கொண்டு போ. நீ கட்டாக்குதுனா நான் திரும்ப போகணுமா? என்னன்னா நீ ஏமாத்துறியா? செல்லம், நான் அப்படிலாம் உன்னை நினைக்கிறடா. நான் கேட்டது 100 முந்திரி பருப்பு. நீ 15 குத்துட்டு மீதி 85 ஏமாத்த பாரியா? அப்ப நானே என் முதலாளி மாதிரி கேன பையனா? ஏய், நான் உன்னை அப்படி சொல்லுவேனாடா? அப்ப நீங்க கேன பையனா? தப்பே அடிபட்டு செத்து போக போலுக்கு. அதெல்லாம் தெரியாது, என் காசு திருப்பி கொடுங்க. இந்தாடா. ஊர்ல சோசிக்காரன் சொன்னான், உன்னை யார் நினைச்சுனே பிடிக்க போகணும். அதே மாதிரிலாம் செஞ்சுட்டு போறான். அண்ணாச்சி என்னடா? 4 சிந்தால் சோப்பு கொடுங்க. இந்தா காசு கொடுறா. இதோ என்னடா இது? 1.5 வருஷமா 50 காசு சில்லறன்னு ஆல்சா கொடுத்தீங்கல்ல, சோப்புக்கு தான் சில்லற வச்சுக்கங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டை சுருக்கி இந்த கடை வச்சேன். இப்ப இந்த கடை பெட்டி கடையா இருக்க. ஒரு டீ ஒன்று கொடுப்பா. ஆமா, கொஞ்சம் ஒதுங்க. என்னப்பா உன் நடிகோட ஸ்டில்லு புது டைப்பா இருக்கு? அதுவானே புது படம் ரிலீஸ். கட் அவுட் பேனர்லாம் வைக்கணும், காசு இல்ல. அறிவு கட்ட முண்டோ, சிங்கிள் டீ போட வக்கு இல்ல. சினிமா நடிகைக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட போறாராம். சீக்கிரமா டீ போட்டு அவருக்கு கொடு. ஏய், என்னடா மல்லி கடை நடத்தி நிக்கிறீங்க? என்ன யார நினைச்சு நிக்கிறீங்க? இந்தாங்கண்ணே. என் முதலாளி மாதிரி என்னன்னா கேன பையன் நினைச்சு நிக்கிறீங்களா? டேய், என்னடா கேன பைய கோண பையனை என்ன வம்புக்கு இழுக்கிற? எங்க பருப்பு? இந்தாங்க காசு. என்னடா பருப்பு கேட்டா பணத்தை நிட்டுற? உங்கள மாதிரியே என்னையே நினைச்சிட்டான். சபாஷ். என்ன நினைச்சான்? புத்திசாலி தான். உன்னை நானே புத்திசாலி நினைக்கல, அவன் எப்படி நினைப்பான்? அரஞ்ச என்ன தெரியுமா? அம்மா, விஷயத்த சொல்றான். அத நான் எப்படி சொல்லுவேன்? வழக்கம் போல வாயால் தாண்டா சொல்லணும். சொல்லு. நீங்க 100 முந்திரி பருப்பு கேட்டீங்களே, ஆமா. நானும் போய் கேட்டேன், அவனும் கொடுத்தான். பிரிச்சு பார்த்தா 15 தான் இருந்தது. மீதி எங்கடான்னு கேட்டா அதான் இதுன்றான். இந்தா உன் முந்திரி பருப்பும் கொடுத்துட்டு காசா வாங்கினோன்ட்டேன். அப்படியா? குனி. இந்தா. அறிவு கலைஞ்சம். காசை கொடுத்துட்டு கிளாஸ கழுவு போ. டேய், ஏய் தள்ளு. இங்க இந்த சவுண்ட விட்ட இப்போ. இதுக்குதான் கடையில எடுபடி வேலைக்கு ஆம்பளை பசங்களையே வைக்க கூடாது. பொம்பளை பசங்களை வச்சிருந்தா பருப்புன்னா கரெக்டா கொண்டாந்து கொடுத்துருப்பான்.